வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி புதுச்சேரியில் இன்று சாலை பவனி மேற்கொண்டார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்னிலையில் INS தாரகிரி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டது. புனித வெள்ளியான இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிலுவை பாதை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின சமூகத்தினர் உட்பட நாட்டில் இளைஞர்களின் விளையாட்டு திறமையானது தேசத்திற்கு ஒரு விலை மதிப்பற்ற சமூக மூலதனத்தை உருவாக்குவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கேலோ இண்டியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டி 2026 குறித்து அவர் வெளியிட்டுள்ள கட்டுரையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இப்போட்டிகள் மூலம் பழங்குடியினருக்கு உத்வேகத்தை அளித்து அவர்களின் வாழ்வியல் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உள்ளூர் முதல் தேசிய அளவிலான அனைத்து பகுதிகள் மற்றும் சமூக பிரிவுகளுக்கு பொருத்தமான விளையாட்டு சூழல்களை வழங்கி வரும் கேலோ இந்தியா முன் முயற்சியை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். இளைஞர்களிடையே விளையாட்டுத் திறமையை கண்டறிந்து வளர்ப்பதற்கான அரசின் முயற்சிகள் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள் நல்ல பலன்களை அளிக்க தொடங்கியுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார். பிரதமரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி புதுச்சேரியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சாலை பவனி மேற்கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரிக்கு வந்தார். இது குறித்த கூடுதல் தகவல்கள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியினை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து இன்று புதுச்சேரி அஜந்தா சந்திப்பு முதல் அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் சிலை வரை 1.2 கிலோமீட்டர் வரை பிரம்மாண்ட சாலை பவனி மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மாநில பிஜேபி தலைவர் திரு வி.பி. ராமலிங்கம் உள்ளிட்டோர் அலங்கரிக்கப்பட்ட பிரச்சார வாகனத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் சாலை பவனியில் பங்கேற்றனர். சாலையின் இரு மருங்கிலும் தொண்டர்கள், பொதுமக்கள் சூழ பவனி வந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைவருக்கும் புன்னகையுடன் கைகளை அசைத்தபடி வாழ்த்து தெரிவித்தார். ஏராளமான இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட பெருந்திரளான பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் வரிசையாக நின்று கட்சி கொடிகளை அசைத்தும் மலர்களை தூவியும் அன்புடன் வரவேற்றனர். ஆங்காங்கே இசை கச்சேரியும் மேளதாளங்களும் நடனங்களுடன் அப்பகுதியே விழாக்கோலம் பூண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் வருகையை ஒட்டி சாலை முழுவதும் 2 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பலத்த பாதுகாப்புக்கிடையே பிரதமரின் சாலை பவனி மிக சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 35 நிமிடம் நடைபெற்ற சாலை பவனியை தொடர்ந்து பிரதமர் காரில் விமான நிலையம் சென்று பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் சென்னை புறப்பட்டுச் சென்றார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் விசாகப்பட்டினத்தில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் INS தாரகிரி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல் 17A பிரிவின் கீழ் இணைக்கப்பட்ட 4வது போர்க்கப்பல் ஆகும். இந்த இணைப்பு விழாவில் உரையாற்றிய திரு ராஜ்நாத் சிங் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற இந்தியாவின் இலக்கிற்கு கடல்சார் வலிமை முக்கியத்துவமாக அமைந்துள்ளது என கூறினார். 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்டுள்ளதால் வலுவான கடற்படை அவசியம் என கூறிய அவர், பதற்ற காலங்களில் வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்களை இந்திய கடற்படை பாதுகாத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் மலாக்கா நீரிணை உள்ளிட்ட முக்கிய பிராந்தியங்களில் நிலையான இருப்பை பராமரிப்பதிலும் தேவைப்படும் போது மனிதாபிமான உதவி நடவடிக்கைகளிலும் இந்திய கடற்படை வழி நடத்துவதாக திரு ராஜ்நாத் சிங் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிஜேபி சார்பில் போட்டியிடும் 27 வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய இணையமைச்சருமான டாக்டர் எல். முருகன் அவினாசி தொகுதியிலும், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியிலும் மற்றும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இம்மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தற்போது வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை புனித வெள்ளியாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். புனித வெள்ளியான இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிலுவை பாதை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இந்த 40 நாட்களை தவக்காலமாக கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். இந்த தவக்காலத்தில் வரும் கடைசி வாரத்தை புனித வாரமாகவும், அந்த வாரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. புனித வெள்ளியான இன்று புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி, பாதம் கழுவும் நிகழ்ச்சி மற்றும் ஆராதனை நடைபெற்றது. மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை தியான ஊர்வலத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ஆலயத்தில் தொடங்கிய சிலுவை பாதை பேரணியில் பங்கு தந்தைகள் சிலுவையை சுமந்து முன் செல்ல ஏராளமானோர் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி ஆலயத்தில் வந்து நிறைவு பெற்றது. இதேபோல் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் லூர்தன்னை ஆலயம் உள்ளிட்ட பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இயேசுபிரான் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் வாக்காளர் விழிப்புணர்வு முகாமின் ஒரு பகுதியாக திருநங்கைகளை இன்று சந்தித்து உரையாடினார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் திருநங்கைகள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். வேட்பாளர்களின் பின்னணி பற்றி KYC செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் எனவும், கடந்த 2024 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள ஒரு சில திருநங்கைகள் வாக்களிக்க தவறிவிட்டனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் கூறுகையில், இம்முறை அனைவரும் அவசியம் வாக்களித்து 100% வாக்குப்பதிவினை உறுதி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் திருநங்கைகள் அனைவரும் அவசியம் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நிறைவாக வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இது குறித்த மேலும் சில தகவல்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி ஆகியவை போட்டியிடும் தொகுதிகளில் அந்தந்த வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் மதசார்பற்ற கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து 30 தொகுதிகளிலும் போட்டியிடும் பிற கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரி தேர்தல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வரும் 4ஆம் தேதியும், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி வரும் 6ஆம் தேதியும் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக தலைவர் திரு விஜய் ஆகியோரும் வரவிருக்கும் நாட்களில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வர உள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் ஒருநாள் பயணமாக நாளை பீகார் மாநிலத்திற்கு செல்கிறார். இப்பயணத்தின் போது மோதிஹாரில் உள்ள மகாத்மா காந்தி மத்திய பல்கலைக்கழகத்தின் 3வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவிக்கிறார். இந்த பயணத்தின் போது திரு ராதாகிருஷ்ணன் மேற்கு சம்பாரனில் உள்ள பிதிஹர்வா காந்தி ஆசிரமத்திற்கு சென்று பார்வையிடுகிறார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை பாதித்த போதிலும் இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் நிலையானதாகவும் போதுமானதாகவும் உள்ளதாக இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. வீடுகளுக்கு தடையற்ற சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும், தற்போது தினமும் சுமார் 28 லட்சம் LPG சிலிண்டர்களை விநியோகித்து வருவதாகவும் இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி புதுச்சேரியில் இன்று சாலை பவனி மேற்கொண்டார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்னிலையில் INS தாரகிரி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டது. புனித வெள்ளியான இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிலுவை பாதை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.